காலிங் அல்லது பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய லைஃபோட ஒரிஜினல் மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 இயர்ஸ்க்குள்ள வரும். இன்னும் சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப்பான ஃபேஸை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஞானோதயம் அப்படிங்கிறது பிறக்கும். பட் இந்த பர்பஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்தை தீர்க்கமாக எடுத்து அதவே தன்னுடைய லைஃப் ஆக்கி அதுக்காக தன்னுடைய லைஃப் அர்ப்பணிக்கிறது. அந்த மாதிரி தான் போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஒரு பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேறவர் யூ கோ வாட் எவர் யூ டூ என்ன ஒரு பர்பஸ் வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். டோன்ட் ஃபர்கெட் அவர் ரூட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த பூமியில் நம்மளுடைய ஜனனம் இருந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஒரு ஜனித்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூட்ஸ் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணி மாதிரி. அதை எந்த காலகட்டத்திலையும் மறந்துடக்கூடாது. ஔவையார் சொன்ன அருமையான ஒரு வரிகள் ஞாபகத்தில் வருது. அரிதினும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுக்கப்புறம் 2 வரிகள், அது உண்மையிலே ஔவையார் சொன்னாங்களா இல்லை யார் சொன்னாங்கங்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள். அது எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அரிதெனும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது புண்ணிய பூமி என்னும் பாரதத்தில் மானிடராய் பிறத்தல் அரிது. எவ்வளோ ஒரு அருமையான வரிகள்ல. பிகாஸ் பாரதம் அப்படிங்கிறது பல பொக்கிஷங்களை அடக்கிய ஒரு நாடு, அடக்கிய ஒரு மண் அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே ஜனித்தலான பல விஷயங்கள், பல கலைகள் இன்னைக்கு உலகம் எங்கும் பரவி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கலை இங்கேருந்து பிறந்தது, நம்மளுடைய பாரத பூமியிலிருந்து பிறந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம பர்பஸை நோக்கி போகலாம், ட்ராவல் பண்ணலாம். பட் டோன்ட் ஃபர்கெட் அவர் ரூட்ஸ் அப்படிங்கிறது தான். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், அந்த ஒரு லைன் மட்டும் என்றைக்குமே நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். டோன்ட் ஃபர்கெட் அவர் ரூட்ஸ்.